புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் உயர் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளை உயர் நீதிமன்றத்தினால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் விடுதலை செய்தது. கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13 பாடசாலைக்கு செல்லும் வேளையில் மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளில் 7 பேரை குற்றவாளியாக கண்ட ட்ரையல் பார் தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ததை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் இருவரை உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்ததுடன் ஏனைய 5 மரண தண்டனையை உறுதி செய்தது. விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதி ஒருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு இறந்த நிலையில் ஏனைய 4 தண்டனையை யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்வதற்காக யாழ்ப்பாணம் அழைத்து வந்த நிலையில் கடந்த 25 4 ஒருவர் சிறையில் உயிரை மாய்த்துக் கொண்டார். அதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படவிருந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் குறித்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் ஏனைய 3 உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதி செய்தது. உச்சநீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட இருவரையும் மேல் நீதிமன்றமும் விடுதலை செய்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.